ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆவணி மாதம் 1ஆம் நாள். சரிங்களா? இந்த ஆவணி மாதம் 1ஆம் நாள் தான் பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைகின்றதுங்க. ஓகேங்களா? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகணும். இப்போ காலையில மார்னிங் வந்து 9 மணிக்கு முன்பு பெருமாள் கோவிலுக்கு வந்து நம்ம போயிட்டு பெருமாளுடைய சன்னதியை 27 முறை வலம் வரணும், சுத்தி வரணும். சரிங்களா? இன்று அது மட்டும் இல்லைங்க, ரோகிணி நட்சத்திரங்க. சரிங்களா? மிக மிக சிறப்பான ஒரு நாள். சந்திரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நவமி திதி. ஓகேங்களா? நவமி திதி வேற இருக்கு இன்னைக்கு. அப்போ ரோகிணி நட்சத்திரம் இருக்கு, நவமி திதியும் இருக்கு. அதை விட இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாள்ல 27 பூக்கள் வந்து பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுற்றி வரும்போது வந்து 27 எண்ணிக்கை வந்து விட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலே கோவிலுக்கு போயிடுங்க. போயிட்டு 27 பூ, அது வந்து அது எந்த பூவா இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெருமாள் கோவில் வந்து கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலா இருக்கும். சரிங்களா? பெருமாள் கோவில் வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம சுத்தி முடியாது. பெருமாள் சன்னதி வந்து சுத்தி வரோம் இல்ல, அது பெருமாள் சன்னதி சுத்தி வரும்போது ஒவ்வொரு பூவா வந்து எடுத்து முன்னாடி வச்சிருங்க. சரிங்களா? அப்போ 27 முறை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் எல்லாமே நடக்கும். எல்லா பூவையும் வச்சுட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து தாமரை பூ வாங்கி வைங்க. குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். அர்ச்சனைகளுக்காக வந்து குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. மிகப்பெரிய லாபங்கள் எல்லாமே தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்க சந்திப்பீங்க. சரிங்களா? இந்த ஆவணி மாதம் 1ஆம் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில பெருமாள் கோவிலுக்கு போய் 27 முறை பெருமாளுடைய சன்னதி வந்து வலம் வந்துருங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலிருந்து அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். பொருளாதார உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே வந்து என்னென்ன நடக்கணும் என்னங்கிற விஷயத்தை வந்து அந்த பெருமாளுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடுங்க. பெருமாள் உங்களை வந்து தாராளமா நல்லபடியா வருவார். பெருமாள் உங்களை கவனித்துக் கொள்வார். சரிங்களா? இதுவரைக்கும் ஆவணி மாதம் 1ஆம் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். வாழ்க